இன்னையோட vlog என்னன்னு பார்க்கலாமா? நேத்து வெள்ளிக்கிழமை பல்லாவரம் சந்தை போட்டிருப்பாங்கன்னுட்டுன்னு சந்தையை தான் பார்க்க போனோம். இங்கே எது இல்லைன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே இருக்குங்க. இங்கே இல்லைன்னுட்டு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. வீட்டுக்கு தேவையான பொருள்லேருந்து எல்லாமே ஏ டு Z எல்லாமே இதில் வந்து இருக்குது. சின்ன சின்ன உரல்லேருந்து அம்மியிலேருந்து வீட்டுக்கு தேவையான உப்பு புளி மிளகா தனியா எல்லாமே இருக்குங்க. ஷூ வேணுமா இருக்குது, ஸ்லிப்பர் வேணுமா இருக்குது. நீங்கள் இதில் என்ன இல்லைன்னுட்டு நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே இருக்க டாய்ஸை பார்த்தா அவங்க சொல்கிற ரேட்டு வந்து அவ்வளோ கம்மியாக இருக்கிறதுக்கு அதுக்கும் கண்டிப்பாக எல்லாமே வேணும்ன்ட்டு அடம் பிடிச்சி வாங்குவாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம வந்து நடந்து நடந்து டயர்ட் ஆகக்கூடாதுன்ட்டு அங்கங்கே நிறைய ஷாப்ஸும் இருக்குது. இளநீர் இருக்குது, ஐஸ்கிரீம் இருக்குது, ஜிகர்தண்டா இருக்குது. இவ்வளோ ஏன் நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சா கூட வந்து சந்தையில் இப்படிலாம் கிடைக்குமான்ற அளவுக்கு மோமோஸ் இருக்குது, பிரெட் ஆம்லேட் இருக்குது, காடை முட்டையில் பணியாரம்லாம் கூட கூட செஞ்சு கொடுக்குறாங்க. அவ்வளோ கடை இருக்குது. நம்மளால் இங்கே வந்து நடந்து நடந்து நம்ம டயர்ட் தான் ஆகும். இந்த குட்டி குட்டி ஃபேன் எல்லாம் நம்ம வந்து வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்போது அடிக்கடி பவர் கட் ஆகுதுன்னும் போது நம்ம கண்டிப்பாக அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இடத்துல வந்து கருவாடு வச்சுருந்தாங்க. எல்லாமே அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எந்த ஒரு அந்த ஸ்மெல் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை விட வந்து அதிசயம் என்ன அப்படின்னா நம்ம பழைய பழைய காயின்ஸ் எல்லாமே நிறைய இருந்தது. 5 பைசா 25 பைசா இது எல்லாமே வந்து இப்போ இருக்கிற பசங்களுக்கோ இல்லை கிட்ஸுக்கோ ஸ்டூடெண்ட்ஸுக்கோ நம்ம வந்து காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நம்ம அதை யூஸ் பண்ணி காட்டிக்கலாம் இவங்க பசங்களை கூட்டிகிட்டு வந்து. அதே மாதிரி ஒரு ஒரு சில கடையில் நான் வந்து பார்த்தது என்ன இருந்துச்சுன்னா எந்த பொருள் எடுத்தாலும் 15 ரூபா அப்படின்ட்டு. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த இந்த மாதிரியான ஷாப்லாம் நிறைய பார்த்துருக்கோம். எது எடுத்தாலும் ₹1 ₹2 இந்த மாதிரியான விற்றுருப்பாங்க. இப்போ எது எடுத்தாலும் 15 ரூபான்னு விற்கும்போது அப்படியா இன்னமும் இந்த கடையெல்லாம் இருக்கா, இப்படிலாம் கூட இன்னும் போடுறாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு ஷாக்கிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நேற்று வந்து எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி நிறைய இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸு இது எல்லாமே கூட வச்சுருக்காங்க. அங்கங்கே அந்த அதிரசம் பணியாரம் இதெல்லாம் கூட வந்து நிறைய ஷாப்பில் வந்து விற்றுக்கிட்டே இருக்காங்க. அதை விட வந்து இங்கே நிறைய பூச்செடி அந்த முயல்குட்டி பறவை இதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. குருவி அதெல்லாம் கூட வந்து இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் இது பார்த்தீங்களா ஒருத்தவங்க சைக்கிள் கூட வாங்கிட்டு போகிறாங்க. உங்களுக்கு இது மாதிரி வந்து பெட்ஸ் எல்லாம் வளர்க்கணும் ஆனால் எங்கே போயிட்டு வந்து வாங்குறது, அஃபோர்டபுளான ப்ரைஸில் எங்கே வாங்குறது அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பல்லாவரம் சந்தை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சோன் பாப்படியெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்தீங்களா? அது பாருங்கள் கருவாடு எவ்வளோ நீட்டாக இருக்குது. ஆனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன உரல் எல்லாமே இருக்குது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த பெஸ்டல் அண்ட் மோட்டார்லாம் கூட வந்து இங்கே நல்லாவே இருக்குது. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு பேரம் பேசி வாங்க தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் இங்கே கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா அவங்க எந்த ப்ரைஸ் சொன்னாலுமே அது வந்து நீங்கள் வந்து பேரம் பேசி நீங்கள் வந்து அடித்து பிடிச்சி வாங்குறீங்க அப்படின்னா அந்த திறமை உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த இடம் கண்டிப்பாக உங்களுக்கு தாங்க. பட் எனக்கு அந்த திறமை வந்து கொஞ்சம் கம்மி தான். இதை பார்த்தீங்களா ஜிகர்தண்டா. பட் நீங்கள் வந்து அங்கே மதுரையில் கிடைக்கிற மாதிரியான ஜிகர்தண்டா இங்கே கிடைக்குமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடைக்காது. இங்கே வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம நடந்து வர டயர்டுக்கு இதுவே நமக்கு வந்து அமிர்த மாதிரி இருக்கும். இது மாதிரி வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கூட வந்து வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இந்த வந்து கரம் மசாலா ப்ராடக்ட் பொருள்லாம் இருக்கும்ல, அதான் அந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் இது எல்லாமே வந்து அழகழகாக ₹10 பேக்கெட்டுன்ட்டு சொல்லி தனித்தனியாக கட்டியுமே வச்சுருக்காங்க. சுடிதார் டாப்ஸு குர்த்தீஸு லெகின்ஸு ஷாலு இன்னர்ஸுன்ட்டுன்னு எல்லாமே இருக்குங்க. நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் வந்து வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு வந்தாலுமே எக்ஸ்ட்ராவாக சில ஐட்டம் நீங்கள் வாங்கிட்டு தான் போவீங்க. அதுதான் இந்த மார்க்கெட்டோட ரொம்ப சிறந்த சிறப்பு. இதை பார்த்தீங்களா சாக்ஸ் எல்லாம் கூட வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஜீன்ஸு குழந்தைங்களுக்கான நைட் ட்ரெஸ்ஸு அது இதுன்ட்டுன்னு எல்லாமே இருக்குங்க. அடுத்து நம்ம அந்த பேணின்ட்டு சொல்கிற ஒரு ஸ்வீட் ஒன்று இருக்கும்ல, இந்த சேமியாவில் சுற்றி சுற்றி வச்ச மாதிரி அதெல்லாம் கூட இங்கே இருந்தது நிறைய இடத்துல. அதே மாதிரி இந்த குட்டி குட்டி கண்ணாடி ஜாடி யாருக்கெல்லாம் பிடிக்கும், எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. உப்பு ஜாடி மிளகா ஜாடி அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இங்கே வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து ரேட் கம்மியாகவுமே இருந்தது. அவங்க சொல்கிற ரேட்டை விட நம்ம இன்னும் கம்மி பண்ணியே வாங்கிக்கலாம். அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். உங்கள் ஊரில் இதை மாதிரி சந்தை வந்து நடைபெறுமா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி சந்தைக்கு போய் என்னெல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டுன்னு கீழே எனக்கு சொல்லுங்கள். நடந்து நடந்து டயர்டாகி அங்கங்கே ஜூஸ் குடிச்சிட்டு வேறு வழி இல்லை அப்படின்ட்டு வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. நாங்கள் சந்தைக்கு எதுக்கு போனோம் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடுவில் இருக்க எந்த பொருள் வாங்குறதுக்கும் நாங்கள் போகல. லாஸ்ட்டில் இருக்க ஒரு ஆஃபீஸ் டேபிளும் ஆஃபீஸ் சேரும் வாங்குறதுக்காக தான் வந்து போயிருந்தோம். அவ்வளோ தூரம் நடந்து போகிறதுக்கு வந்து தெம்பு இல்லை சுத்தமாக அப்படின்றதுனால வெயிலும் நிறைய இருந்தது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வண்டியிலேயே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயாச்சு. சரியான கூட்டங்க. இந்த மாலையெல்லாம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிது. பட் வண்டியில் போனதுனால எதையுமே நிப்பாட்டி வந்து வாங்க முடியலை. ஏன்னா நிறைய டிராஃபிக் இருந்தது. அதே மாதிரி கூட்டமும் நிறைய கூட்டம் இருந்தது. இவ்வளோ மக்களை ஒரே இடத்துல ஒன்றா பார்க்க யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்
பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். செம்ம வைப்பாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருந்தது. இந்த பார்த்திங்களா குழந்தைங்கலாம் அழகழகாக பொம்மையெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இங்கே விற்கிற பொம்மைங்க எல்லாமே வந்து குவாலிட்டியுமே நல்லா தாங்க இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து வாங்கியிருக்கேன். அதே மாதிரி வாங்கினவங்களும் எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. டெம்பர் கிளாஸ் எல்லாம் கூட வந்து ஒட்டுறாங்க. பட் இங்கே நெய், பட்டர் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படி சொல்லி எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் அது வந்து வாங்கினதில்லை, யூஸ் பண்ணதில்லை. நீங்கள் இந்த மாதிரி சந்தையில் இந்த நெய், பட்டர் இதெல்லாம் வாங்கியிருக்கீங்களா என்னன்ட்டுன்னு கீழே எனக்கு சொல்லுங்கள். இந்த பாத்திரம் இதெல்லாம் கூட இருக்குதுங்க. அதே மாதிரி பீரோ இருக்குது. ஆனால் இந்த ஃப்ரிட்ஜு அதெல்லாம் நான் வந்து அங்கே பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. மேபி நான் மிஸ் பண்ணாலும் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த ஆஃபீஸ் சேரு, ஆஃபீஸ் டேபிள் இதெல்லாம் நிறைய இருந்தது. உங்களுக்கு எந்த கடையில் பிடிக்குதோ நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கலாம். அழகாக இந்த பீரோலாம் கூட இருக்குது. மர பீரோ கூட இருக்குதுங்க. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? இந்த மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? அப்படி நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த டாய்ஸ் கடைலாம் என்னோடய ஃபேவரட்டாகவே ஆகிடுச்சிங்க. பட் நாங்கள் வந்து நடந்து போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்கள் பாப்பாக்காக இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வாங்கியிருப்போம். பட் நாங்கள் வந்து வண்டியில் போயிட்டதுனால அங்கே வண்டி நிப்பாட்டுறதுக்கும் இடமும் இல்லை. ஸோ நாங்கள் ஃபாஸ்ட்டாக போயிட்டோம். இங்கே பார்த்தீங்களா கூட்டத்தை? அந்த மலைக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாக க்ரீனிஷாக வந்து சூப்பராக இருந்தது மலை. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தோன்னா மக்கள் கூட்டம் அதை விட சூப்பராக இருந்ததுங்க. வாங்குகிற பொருளை இந்த மாதிரி அவங்களே இந்த மாதிரி வண்டியெல்லாம் பிடிச்சி ஏற்றிடுறாங்க.